ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்ல ஃபுல் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பியர்ஸ், லயன்ஸ், லெப்பர்ட்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸும் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் பக்கத்துலயே ஒரு வீடு இருக்கு. ஆனா அந்த வீட்டுல 3 வயசுல ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த 3 வயசு பையன் அந்த ஃபாரஸ்ட்குள்ள என்டர் ஆனா என்ன ஆகும்? வீடியோக்குள்ள போவோம். இது நாலேஜ் சீரிஸ் எபிசோட் 4 அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தான் ரைக்கர் வெப் கேஸ். ஜூன் 2022 ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் அப்போ ரைக்கர் அப்படின்ற ஒரு 3 வயசு பையன் அவங்க நாயோடையும் அவங்க ஃபாதர் கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கான். இவங்க விளாண்டுட்டு இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டோட பேக் யார்டு. அப்படி விளாண்டுட்டு இருக்க போது அந்த 3 வயசு பையனோட அப்பா ஒரு விஷயத்துக்காண்டி அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல அவங்க ரிட்டர்ன் வெளியே வந்து பார்க்க போது அந்த பையன் அங்க இல்ல. என்னதான் ரைக்கர் அங்க இல்லைன்னாலுமே அவங்களோட நாய் அங்கதான் இருந்திருக்கு. இருந்தாலும் நாய்கிட்ட எல்லாம் போய் நம்மளால எதுவும் கேட்க முடியாது இல்லையா, அதனால அவங்களே தேடல ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு நார்மலான மிஸ்ஸிங் தான், பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான், தேடினா கிடைக்க போறான் அப்படின்னு தான் நினைச்சாங்க. 2 மணி நேரம் தேடி ரைக்கர் கிடைக்காததுனால கரெக்டா அந்த ஈவினிங் 5 o'clock அப்போ அவங்க நெய்பர் போலீஸ் கால் பண்றாங்க. கால் பண்ணதோட மட்டும் இல்லாம அந்த போலீஸ்ட ரைக்கர்னு ஒரு சின்ன பையன் 3 வயசு பையன் மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸும் இதை சீரியஸா புரிஞ்சுக்கிட்டு ரைக்கரை தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல எங்க தேடியும் கிடைக்காதனால நேரா போலீஸ் அந்த ஃபாரஸ்ட்டை தான் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இன்ட்ரோல சொன்ன மாதிரி அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு வைல்ட் ஃபாரஸ்ட் இருக்கு, வைல்ட் அனிமல்ஸோட. அண்ட் அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு ஒரு ஸ்டன்னிங் நியூஸ் வெளிவருது. கரெக்டா இவங்க தேடிட்டு இருக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்டர் ஸ்டாமோட ஒரு ஹெவி ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்றதான் அந்த ஒரு நியூஸ். இப்போ உங்களுக்கு 2 hours தான் டைம் இருக்கு. போலீஸும் இதை கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக எடுத்துட்டு ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ், இந்த மிலிட்ரி டாக்ஸ்லாம் இருக்கும்ல, இதை வச்சு எஃபிஷியண்டாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவன் ஏதாவது ஒரு குளத்துல கூட விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை வச்செல்லாம் லேக்ஸ்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ரைக்கர் கிடைக்கல. அண்ட் கரெக்டா ரைக்கர் தொலைஞ்சு போய் 2 நாள் கழிச்சு ஒரு ரேண்டமான வீட்டில் ஒரு ரேண்டமான கப்பிளுக்கு அவங்க ஜென்ரேட்டர் வச்சிருக்கிற ரூம்ல இருந்து ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் கேட்குது. அண்ட் அவங்களும் என்னடா நம்ம ஜென்ரேட்டர் ரூம்ல இருந்து சின்ன பையனோட வாய்ஸ் கேட்குது அப்படின்னு போய் அந்த ரூமை திறந்து பார்த்தா 2 நாளுக்கு முன்னாடி காணாம போன ரைக்கர் அந்த ரூம்ல இருக்கான். அவனை பார்த்த உடனே கேமராவை எடுத்து அவனை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அண்ட் நேரா NBC மொண்டனா அப்படின்ற ரிசர்ச் குரூப் கிட்ட போயிட்டு ரைக்கர் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவுமே அவங்கள்ட்ட காட்டுறாங்க. அந்த நேரத்துல எதை பத்தி யோசிக்காம ரைக்கரை உடனடியாக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஏன்னா அந்த 3 வயசு குழந்தை 2 நாளா அந்த ஒரு மோசமான காட்டுல சர்வைவ் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால. ஓகே அவன் கிடைச்சினா இல்லைன்னு ஆச்சரியப்பட இருக்கு. இதே எதுக்கு நீ இப்ப எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. அந்த காட்டுல இருக்கிற கப்பிள்ஸோட வீட்டுக்கும் ரைக்கரோட வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 2 மைல்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. எப்படி ஒரு 3 வயசு குழந்தையால அந்த காட்டுக்குள்ள ஹெவி ரெயின்ல 2 மைல்ஸை கடந்து நடக்க முடியும்? உங்க பேரண்ட்ஸ் என்ன நம்புறாங்கன்னா ரைக்கர் விளாண்டுட்டு இருக்க போது பக்கத்துல ஏதோ ஒரு பக்கை பார்த்துட்டு, ஏதோ ஒரு வண்டை பார்த்துட்டு அதை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிருப்பான். அண்ட் அவன் தொலைஞ்சு போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி போன உடனே வீட்டுக்கு வர்றன்ற பேர்ல அங்க நடந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிளைமேட் ரொம்ப மோசமா இருந்ததுனால அவன் ஒரு ஷெல்டர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலுமே எப்படி அவன் 2 மைல்ஸ் டிராவல் பண்ணி போயிருப்பான் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரைக்கர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோலையும் கண்டுபிடிச்ச உடனே எடுத்த போட்டோலையும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சில பேருக்கு இது 2 வேற வேற பையன்னு கூட தோணி இருக்கு. ரைக்கரை கண்டுபிடிச்ச உடனே எடுத்த போட்டோவை பார்க்க போது அவன் கண்ணை ரொம்ப வைடா ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவன் எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ரைக்கர் அவன் பேரண்ட்ஸை மீட் பண்ற வரைக்குமே அவனோட ஐஸை வைடா ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, அந்த பையனே வந்து சொன்னாதான் உண்டு போல அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அந்த பையனுமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அவன் கொஞ்சம் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது அங்க இடத்துல தொலைஞ்சு போயிட்டதாகவும் ரொம்ப நேரம் நடந்ததுனால டயர்டாகி அவன் பயந்துட்டதா சொல்லியிருக்கான். அன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா அவனை கண்டுபிடிச்சது ஒரு கப்பிள்ஸ் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அவனை போயிட்டு உன்னை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா தெரியாது, அந்த மாதிரிதான் சொல்லுவான். அண்ட் இந்த பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரைக்கர் ஒவ்வொரு விதமா சொன்னாலுமே NBC மொண்டனா குரூப் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரைக்கர் 2 நாளுக்கு முன்னாடியே போய் அந்த ஷெட்ல ஒளிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் டெய்லி லைஃப்ல வித்தியாசமான ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஃபேஸை பாக்குறதுனால அவன் பயந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்க போது இது ஒரு வேலிட் ரீசனா எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் உண்மை தெரியற வரைக்கும் இதை நம்ம நம்பிதான் ஆகணும். ரைக்கர் எப்படி 2 மைல்ஸ் டிராவல் பண்ணி போயிருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அவன் எப்படி டிராவல் பண்ணிருப்பான் அப்படின்னு தெரிஞ்சு உங்கள்ட்ட ஏதாவது தியரி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பாய்.